தீட்சை என்பது குருவின் அறிவுரை. அது 7 வகைப்படும். நயன கண்களால், ஸ்பரிச தொடுவதால், மானச மன அலைகளால், வாசக சொல்லால், சாஸ்திர வேத நூல்களால், யோக யோகப்பியாசத்தால், ஔத்ரி கேள்வி பதில் மூலமாக என, அதாவது கண்களால், தொடுவதால், மன அலைகளால், சொல்லால், வேத நூல்களால், யோகப்பியாசத்தால், கேள்விபதில் மூலமாக என தீட்சை குருவின் அறிவுரை 7 வகைப்படும். அருணகிரிநாதர் அந்த முருகப்பெருமானையே தனக்கு குருவாக நின்று தீட்சை தர வேண்டும் என்று வேண்டுகின்றார். மாயாக்கை தனையும் அருநாளையும் அவத்திலே போக்குதலை அறிவிலேனை நெறி நிற்க நீ தீட்சை தர வேண்டும். சிறந்த உடலையும் அருமையான வாழ்நாளையும் வீணில் கழிக்கின்றவனும் நல்லறிவு இல்லாதவனுமாகிய என்னை நன்னெறியில் நிற்கும்படி முருகப்பெருமானே நீ எனக்கு குருவாயிருந்து தயை புரிந்து அறிவுரை செய்தருள வேண்டும் என்று வேண்டுகின்றார். அருணகிரிநாதர் வழியிலேயே நாமும் முருகப்பெருமானை நமக்கு தீட்சை தந்து நன்னெறியில் நிற்கும்படி அருள் புரிந்து தயை கூர்ந்து ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டுவோம். தழுவி அனுராகமும் விளைத்து மாயாக்கை தனையும் அருநாளையும் அவத்திலே போக்குதலை அறிவிலேனை நெறி நிற்க நீ தீட்சை தர வேண்டும். அறிவிலேனை நெறி நிற்க நீ தீட்சை தர வேணும். தழுவி அனுராகமும் விளைத்து மாயாக்கை தனையும் அருநாளையும் அவத்திலே போக்குதலை அறிவிலேனை நெறி நிற்க நீ தீட்சை தர வேண்டும். அறிவிலேனை நெறி நிற்க நீ தீட்சை தர வேணும்.